வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பயோமாலிகூல்ஸில் சுக்ரோஸ் இட் இஸ் என்ன சாக்கரைட், டைசாக்கரைட். இதை என்ன சொல்லலாம்னா டேபிள் சுகர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மஸ்ட் பி அபண்டன்ட் டைசாக்கரைட். இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன் அண்ட் சுகர் பீட்ஸ். சுக்ரோஸை இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் அது குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரியுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தது தான். குளுக்கோஸோட ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பனும் எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் ஆல்ஃபா டி குளுக்கோஸோட ஃபர்ஸ்ட் கார்பனும் பீட்டா டி ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பனும் 1,2 கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சைடு லிங்கேஜ் மூலயமா சேர்ந்தது தான் சுக்ரோஸ் அப்படிங்கிறது. சரி, இது என்னன்னா இட் இஸ் எ நான் ரெடியூசிங் சுகர். இது என்ன பண்ணாது, ரெடியூஸ் பண்ணாது. ஏன் சார்? நான் குளுக்கோஸோட ஆல்டிகைட் குரூப்பு ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பன்ல பாண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது இல்லை ஆல்டிகைட் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதால அந்த குரூப் பாண்டில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதால இந்த டைசாக்கரைட் மட்டும் இட்ஸ் நான் ரெடியூசிங் சுகர். அதுக்கப்புறமா இதை இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்லலாம். சுக்ரோஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைசாக்கரைடுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சுகர்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு மால்டோஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா மால்ட் சுகர் அப்படின்னு சொல்லலாம். லாக்டோஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்க் சுகர் அப்படின்னு சொல்லலாம். சுக்ரோஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இது இன்வெர்ட் சுகர். இப்போ இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். இன்வெர்ட் சுகர் அப்படின்னா என்னென்னா டியூரிங் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் அதோட மிக்சர்ஸோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட்ரோ டு லீவோ, கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக மாறுது. அதனால தான் சுக்ரோஸ் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சுக்ரோஸில் அதோட ஸ்ட்ரக்சர் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அதோட ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் இதோட செகண்ட் கார்பன்லேயும் வாட்டர் மாலிகுலர் எவல்யூஷன் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது தான் சுக்ரோஸு. சரிங்களா? ஒரு தடவை அந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? இட் இஸ் அ டேபிள் சுகர், மஸ்ட் abundant disaccharide, sources sugar cane and sugar beets. Sucrose is hydrolysis in invertase enzyme to form the glucose and fructose. So alpha D glucose plus beta D fructose by 1,2 glycosidic linkage to forms a sucrose. Sucrose is also called as invert sugar because during hydrolysis of sucrose the optical rotation of mixture changes from dextro to levo. So sucrose is also called, it is called invert sugar. கரெக்டுங்களா? பார்த்துக்கலாமா அது? தேங்க்யூ.